உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் இதுவரை யாரும் சொல்லாத, பேசாத, புத்தகங்களில் எழுதாத, எந்த சிடி விடி பிடி யூடி எதிலையும் பதிவு பண்ணப்படாத ஒரு மகிமையான காரியத்தை பேச போகிறேன். அது என்ன? இதுக்கு முன்பு நான் பேசின அனைத்து வீடியோவிலும் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே பிரவேசிக்கின்ற இளைப்பாறுதலில் பங்கு பெறுகின்ற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் உள்ள பொதுவான நன்மைகள், ஆசீர், மகிமையை பற்றி பார்த்தோம். முதலாவது, அங்கே பரலோகராஜ்யத்துக்கு வெளியே இளைப்பாறுதலுக்குள் போறதுக்கு முன்னாடி பரலோகராஜ்யத்துக்கு வெளியே வைத்து இயேசு ரத்தத்தால் அனைவரும் கழுவப்படுவார்கள். இயேசுவின் சுத்த ஜலத்தால் கழுவப்படுவார்கள். இளைப்பாறுதல் என்கிற பரலோகராஜ்யத்துக்குள் நுழைவார்கள். அனைவருக்கும் வெண்முடை கொடுக்கப்படும். அனைவரும் தேவனை தொழுது கொள்வார்கள். அனைவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு அப்பத்தையும் புசித்து நவமானதாய் ரசத்தையும் பானம் பண்ணுவார்கள். அப்பொழுது அவளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். இதெல்லாம் பொதுவாய் கொடுக்கப்படுகின்ற, உதாரணமாக சொல்ல வேண்டும், அந்த பூமியில் மனிதர்கள் பிறக்கிறார்கள். அனைத்து மனிதர்களுக்கும் உணவு, உடை, உறைவிடம், ஒரு வருமானம், இது இன்றியமையாத ஒன்று பிறந்த அனைவருக்கும். அதுக்கப்புறம் அவன் பிச்சைக்காரனா பிறந்து ராஜாவாகிறது வேற, ராஜாவா பிறந்த பிச்சைக்காரனாகிறது வேற, பிச்சைக்காரனா பிறந்த கோடீஸ்வரனாகிறது வேற, கோடீஸ்வரனாவே பிறந்த பிச்சைக்காரனாகிறது வேற. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது மார்க்கு ரொம்ப கம்மியாக வாங்கிப்பான், திடீர்னு பார்த்தா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆயிடுவான், அதிகாரி ஆயிடுவான், சிலர் மந்திரியாவா, எம்எல்ஏவா, எம்பி, என்னமோ என்ன இந்த எல்லா குப்பையும் அள்ளிட்டு போவான். ஆனால் உணவு, உடை, உறைவிடம், ஒரு வருமானம் இன்றியமையாது. அதுபோல இளைப்பாறுதல் என்கிற பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் போது ரத்தத்தால் கழுவப்படுதல், சுத்த ரத்தத்தால் கழுவப்படுதல், அவருடைய அப்ப நித்திய ஜீவனாகிய என்றென்றைக்கு சாவாமை உள்ள வரம் அந்த அப்பத்தின் மூலம், ரசத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் பொதுவா. ஆனா அந்த இளைப்பாறுதல் என்கிற பரலோக ராஜ்யத்துக்குள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே கிடைக்கக்கூடிய, தேவனால் அருளப்படக்கூடிய, சகல தூதலுக்கு முன்பாகவும், வானத்துள்ள பரலோகத்துள்ள சகல தூதலுக்கு முன்பதாகவும், பரலோக ராஜ்யத்துள்ள சகல பரிசுத்தவான்களுக்கு முன்பதாகவும், நரகத்தில் கிடக்கிற சகல பாவிகளுக்கு கண்களுக்கு முன்பதாகவும் தேவன் கொடுக்கும் மகிமையானவைகள் என்ன? எவனாய் பேசிருக்கியா? ஒரு லூசு பய பாடிட்டு அங்க நடனம் ஆடிடுவேன், உன்னை உள்ளே விட மாட்டாரு போல எட்டி ஒரே ஒரு ஃபுட்பால் மாதிரி போய் நடந்து போயிடுவேன். நீ உன்னை சேர்ந்த கூட்டமும் இன்னொருத்த பேர சொல்லி கூப்பிடுறேன்னு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு இன்கம் டாக்ஸ்ல மாட்டி லஞ்சத்தை கொடுத்து இவன் உண்டாக்குற காலேஜில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஜாதி கலவரம், மத கலவரம், இதான் உங்க ஊழியம். இவங்கெல்லாம் உள்ள நுழைய முடியாது. சரி, அப்படி தேவனால் அனுமதிக்கப்பட்ட, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் இருக்கிற
ஒவ்வொருக்கு தனித்தனியோட மகிமையை பார்க்க போறோம். அதுக்கு ஆதாரமாக 2 வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 87 1, 2, 3 வசனங்களை வாசி கேட்போம். சங்கீதம் 87 1, 2, 3. அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்கிறது. அவருடைய அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் எருசலேம் புதிய நகரம் பரிசுத்த நகரம் பலராயத்துக்குள் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபுடைய வாசல் எல்லாவற்றையும் பார்க்கலாம். சியோனின் வாசலில் பிரியமாயிருக்கிறார். சியோனின் வாசலில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, இந்த சியோன் நகரம் தேவனுடைய நகரம் பரிசுத்த நகரம் என்று சொன்னால் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை குறிக்கும். புதிதாக தேவன் ஏற்படுத்த போற பரலோக ராஜ்யத்தை குறிக்கும். ஓர் தனிப்பட்ட நபரையும் குறிக்கும். இப்ப இந்த சியோன் என்பது ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கிறது. ஆசி கேட்போம். தேவனுடைய நகரமே, தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வாசனிக்கப்படும். மகிமையான விசேஷங்கள் மகிமையானவைகள் மட்டுமல்ல, மகிமையான விசேஷங்கள் வாசனிக்கப்படும் என்றால் சகல பரலோகத்து தூதர் உண்டாக தேவனுக்கு உண்டாக பரவராயத்து சகல சுத்தவனுக்கு உண்டாக நரகத்துவ சகல பாவிகளுக்கு உண்டாக தேவனால் புகழப்படும் கனப்படுத்தப்படும் மகிமையானவைகளை சொல்லி விவரிக்கப்படும். பாயிண்ட் 1, 2, 3, 4, 5 வந்துட்டே இருக்கும். நான் இப்ப சொல்றேன், அங்க போகும்போதெல்லாம் பார்ப்பீங்க. அப்ப அங்க போறவங்க பாக்கியம் உள்ளவர்கள் இந்த வசனத்தை கேட்கிற இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு ஒரு பேரானந்தம் உண்டாகும். இதை பார்க்கும்போது கேட்கும்போது அங்கே உள்ள போய் அனுபவிக்கும் போது என்னை நினைவு கூறுவீர்கள். ஒரு வயதும் பேசல, நான் தான் முதல்ல பேசுறேன், சந்தோஷப்படுறேன். மகிமையானவைகள் விசேஷிக்கப்படும், வசனிக்கப்படும். என்ன அந்த மகிமையானவைகள்? சியோனே உன்னை குறித்து. இதுக்கு இன்னொரு ஆதாரமான வசனம் தரேன். ஏசாயா 60:14. ஏசாயா தீர்க்கதரிசனம் 60:14 வசனம். உன்னை ஒடுக்கினவரின் பிள்ளைகளும் புரிந்து உடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண யாவரும் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று, உன்னை கர்த்தருடைய நகரம் என்று, இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்று, இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சியோன் என்று சொல்வார்கள். பல வசனங்களுக்கு சியோன் நாயகியே, எருசலேமின் சுவிசேஷியே, ஒரு தனிப்பட்ட நபர். மகிமையானவை விசேஷிக்கப்படும். அதில் வரிசைப்படுத்தி நான் சொல்லி வருவேன். இன்றைக்கு உண்டாகும் அந்த மகிமையானவை வசனிக்கப்படும் என்பது எதை குறித்ததான, எப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தவானுடைய செயலை, மகிமையானவைகளை வசனிப்பார்கள். முதலாவது, இந்த பூமியில் ஒரு பரிசுத்தவான் இயேசுநாதருடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய சத்தியத்தின் நிமித்தம், அவருடைய சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம், உண்மை உத்தமமாய் வாழ்கிற அந்த அனுபவத்தின் நிமித்தம், அவர்களுக்கு சாட்சியாய் இருப்பது நிமித்தம் உண்டாகும் பாடுகள், உபத்திரவங்கள் பூமியில் எவர்கள் அனுபவித்தார்களோ அது அங்கே தேவன் பரலோகத்தில் அல்ல, பரலோக ராஜ்யத்தில் பரலோகம் மேல இருக்கும், பரலோக கீழே இருக்கும், அதுக்கு கீழே நரகம் இருக்கும் என்று பல முறை சொல்லிட்டேன். ஆனால் இன்று இல்லாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்கான், போக முடியாத ஊருக்கு பாதை காட்டுறான். பரலோகத்துக்கு ஒரு பேரும் போக முடியாது. அப்ப நான் சொல்ல இயேசுநாதர் 3 காலகட்டங்களில் சொன்னார். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் இந்த பல கூட்டிட்டு அலையிறாங்க, கத்திட்டு இருக்காங்க, பரலோகம் முறை.
பரலோகத்தை டான்ஸ் போடுங்கிறான். ஐயோ இல்ல. சரி, பரலோராஜ்யத்தில் இளைப்பாறுதல் என்கிற பரலோராஜ்யத்தில் வரும் பொழுது அங்கே வந்த பின்பு மகிமையானவைகள் விசேஷிக்கப்படும். அதில் ஒன்று பாடுகளினால் ஒரு மகிமை. 1 பேதுரு 1 11, 12, 13 வசனம் வாசி கேட்போம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதை ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. இப்ப நல்லா கவனிக்கணும். முன்னாடி படிச்சோம் கிறிஸ்துவின் ஆவியானவர், இப்ப படிக்கிறோம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ரெண்டும் வேற வேற ஆவியானவரா? இல்லை, ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர். ஆனா அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கும். அதற்கு என்ன மாதிரி அந்த அடைமொழி கொடுப்பார்கள். ரெண்டு பார்க்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி. வாசி கேட்போம். பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆமா, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருந்தார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவராயிருந்து. ஒன்று கிறிஸ்துவின் ஆவி, உன்னோட பரிசுத்த ஆவி. ஏன் கிறிஸ்துவின் ஆவி அப்படி போட்டுனா, இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் பிறக்கும் முன்பதாகவே இப்படிப்பட்ட பாடுகள் அவருக்கு வரும், துன்பங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், சிலுவை மரணம் வரும், நிந்தனை, அவமானம், அடி, உதை, காவல், விசாரணை எல்லாமே வரும். இந்த பாவி பல்வட்ட நிந்தை, பாவி பல்வ மூலமா அடி, உதை எல்லாம் தெரிஞ்சுதான் உள்ள இறங்கினாரு. அப்ப கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று பெயரிடப்பட்ட சரீரத்துக்குள் அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயரிடப்பட்டதனால் உள்ள ஆவி, உள்ள ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயரிடப்பட்டதனால் கிறிஸ்துவின் ஆவி. அந்த கிறிஸ்துவின் ஆவிதான் கிறிஸ்துப்பட்ட பாடுகளை நன்கு அறிய முடியும். அந்த கிறிஸ்துவின் ஆவிதான் பின்வரும் பாடுகளை எப்படி தேவன் அனுபவிப்பார். வாசிப்போம் மறுபடியும். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமை. இப்ப இந்த வீடியோக்கு தலைப்பெண்ண பாடுகளினால் பரலோக ராஜ்யத்தில் வரும் மகிமை, மகிமையானவைகள் வசனிக்கப்படும். அப்போ இயேசு பாடுபட்டார்ல, பரிசுத்த ஆவியானவர் இப்ப இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் வழியா நாம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்ப தேவ தூதர்கள் என்னடா இது, கிறிஸ்து எனப்பட்ட ஒருவர் பூமியில போய் மாம்சத்தில் வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவித்து மரணத்தை ஜெயிப்பாரா? ஜெயிச்சு வந்த பின்பு அவரை பின்பற்றுகிற இந்த சாதாரண பாவிகள் அந்த சுவிசேஷத்தை படித்து கடைபிடித்து வாழ்ந்து இயேசுவை போல வாழ்ந்தால் அவர்களும் மரணத்தை ஜெயிப்பார்களா? முடியுமா? தூதர்கள் நாம் பாவம் பண்ணோம், நம்மளை தேவன் பிடிச்சி கட்டி வச்சுட்டாரு. தூதர்கள் பாவம் பண்ண நரத்தை தள்ளுறாரு. அந்த பாவியாகிய மனுஷர்கள் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டால் அவர்கள் இயேசுவை போல மரணத்தை ஜெயிப்பார்களா? பரலோகத்துக்கு வருவார்களா என்பதை உற்று பார்க்க தேவ தூதர் ஆசையா இருந்தாங்களாம். படிக்கும் போது எனக்கு ஆசையா இருக்கு. அப்ப இந்த மகிமையானவைகளை வசனிக்கும் போது
எவ்வளவு ஆவலா இருப்பார்கள், எவ்வளவு வாஞ்சியா இருப்பார்கள். சரி, இதை குறித்து வெளிப்படுத்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12, 13, 16 வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் வாசிக்கிறேன். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தையும் கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 1000ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்துள்ளவைகளும் அவற்றுடன் வஸ்துக்கள் யாவும் சிங்காசனமே வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இதை நான் சுருக்கமாக எடுத்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த 11 வசனம் மட்டும் வாசிப்போம். பின்ன நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தையும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவருடைய இலக்கம் 10,000 10,000ஆக. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். யாரு? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். பூமியில மகா கொடிய பாடுகள் உபத்திரவங்களுக்கு உட்படுத்தப்பட்ட எசாயா 53ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனம் சொல்லப்பட்ட ஆசி கேட்போம். எசாயா 53ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் ஒருக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தருக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்களை நியாயத்திடமிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனோட தேசத்திலிருந்து அறுப்பட்டு போனார். என் ஜனத்தின் மீது நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அவருடைய பாடுகளை பற்றி இங்க சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். இப்படி பூமியில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மரித்து உயிர்த்து பரலோகத்தில் ஏறி சென்ற பின்பு அங்கே இந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அந்த மகிமையானவைகளை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக சகல தூதர்களும் பரலோகத்தில் சகலம் வானத்தில் உள்ள சகலமும் பூமியில் உள்ள சகல ஜீவன்களும் மனித மக்கள் சகல ஜீவன்களும் கடலில் உள்ள சகல வஸ்துக்களும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்தினார்களாம். பாடுகளினால் உண்டாகும் மகிமை. அதே போல இயேசுவை போல அவர் பின்பற்றி அவனுக்காக அட்டி உதை நிந்தமான பாடுகள் உபத்திரங்கள் சிறைச்சாலை ரத்தம் சிந்தல் கழுத்து வெட்டப்பட்டு சாகிறது இரத்த சாட்சிகள் யாரெல்லாம் அந்த இயேசுவை போல பாடுகள் அனுபவித்தார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு பாடுகளையும் சொல்லி சொல்லி மகிமையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த மகிமையானதை வசனிப்பார்கள். ஒவ்வொரு பாடுகளை விடாமல் வரிசைப்படுத்தி இயேசுவை பற்றி பேச போனோம்னா முதலாவது அவரை கெத்செமனே தோட்டத்தில் வைத்து சங்கிலினால் கட்டினார்கள் என்று பரலோகத்தில் சொல்லப்படும்போது பிதாவுமாக முழு பரலோகமும் முழு பூமியில சகல பரலோகத்தில் உள்ளவரும் பூமியில் உள்ள சகலவரும் சகல ஜீவன்களும் ஜீவராசிகளும் சமுத்திரத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் மகிமையும் கனத்தை சோத்தத்தை வல்லமை பலத்தை செலுத்தினார்கள். அடுத்து
கன்னத்தில் அறைந்தாள் என்ற அந்த செயலை சொல்லும் போது அதுக்குரிய மகிமை. அடுத்து சங்கிலினாலே கட்டி கன்னத்தில் அடித்து அவரை 1:40 அடி மிலாட்டால் அடித்தார் என்று சொல்லும்போது, சிலுவை அவர் மேல் வைத்தார் என்று சொல்லும்போது, முன்முடியை அவர் தலைமையில் வைத்தார் என்று அடித்தார் என்று சொல்லும்போது, கொல்லாமல் ஏற்று சிலுவை சுமந்து ஏறினார் என்று சொல்லும்போது, அவரை படுக்க வைத்த ஆணிகள் அடித்தார் என்று சொல்லும்போது, கரம் கால்கள் நிக்க வைத்து ஈட்டியா விழாவி குத்தினார் என்று சொல்லும்போது, அதூசித்தார்கள் என்று சொல்லும்போது, எத்தனை முறை நியாயம் விசாரித்தார் என்று சொல்லும்போது, யாரெல்லாம் நியாயம் விசாரித்தார் என்று சொல்லும்போது, அண்ணா, காய்பா, பிலாத்து, ஏரோது, ஒன்னா வரிசையாய் சொல்லி மகிமையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த வரிசைப்படுத்தி ஒன்னா சொல்றதுதான் மகிமையானவைகள் வசனிக்கப்படும். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாடுகளினால் ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் அவனை மகிமைப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 4:17 அதை வாசி கேட்போம், என்ன சொல்லி பார்ப்போம். இளைப்பாறுதல் என்ற பலத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு பரிசுத்தவானுக்கு உண்டாகும் மகிமையானவைகள் வசனிக்கப்படும். என்ன? மேலும் காணப்படுகிறவள் அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்கும் கிடைக்கும். அதான் கிறிஸ்தவ வாழ்வதனால் உண்டான பெரிய பாக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற, அவருடைய சீசனாக மாறுகிற, அவருக்காக வாழ்கிற கிறிஸ்தவ தப்பன்றா குற்றம் மன்னிச்சுடுவார். பாடுகள் அதான் மகிமையானது வசனிக்கப்படும். பாட்டு பானை ஆட்டம் போட்டு சீடி போட்ட வீடி போட்டேன்னு காரி பூம் துப்பிடுவாங்க. இன்னைக்கு எவனா பெரியவன் சொல்லியிருக்கான் போக முடியாது. ஒரு பயப்பட ஏசுனா இருக்க அடி வாங்கல. தென்னாயிரம் சிறைச்சாலைக்கு போனா ஏசுனா இருக்காங்க சொல்லு. எவனா அவனை பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சாங்களா? இந்த பெருமாள் பெரியார செயலில் போட்டு குத்துனாங்களா? துப்பாக்கியில் குத்துனாங்களா? இயேசுக்காக மத்திய அரசாங்கம் தூக்கி போட்டாங்க. சாமியார் வந்து அங்கே சுகபோக வாழ்க்கை வந்து இங்கே வந்து ஊரை ஏமாற்றி கொள்ளடிச்சு கோடி சொன்னாயிட்டான். அவ்வளோதான். இதெல்லாம் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. உள்ளே விட மாட்டாங்க. இவனை மாதிரி சுத்தி இருக்க எல்லா பேரும் இயேசுனார் பேரை சொல்லி பணம் சம்பாதிச்சேன், கோடிகளை சேர்த்து கொள்ளையடிச்சப்ப அத்தனை பேரும் யாரும் தலைப்படுவான். நான் அடிக்கடி பட்டியல் போடுறவன் எவனும் வரமாட்டேன். ஏன்னா எவனும் இயேசுக்கா பாடு அனுபவிக்கல. இயேசுனார் பேரை சொல்லி லாபம் சம்பாதிச்ச, கொள்ளையடிச்ச, பணத்தை சேர்த்த, உனக்கு பேர் புகழ உண்டாக்கிட்ட, உனக்கு ரசிகர் கூடத்தை உண்டாக்கிட்ட. நோ நேவர் நீரா உள்ள நுழைய முடியாது. அதிக கன மகிமையை உண்டாக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடைக்குமா? எபிரேயர் 11:32 38 வசனம் வாசி கேட்போம். 37 வரைக்கும். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பழைய ஏற்பாட்டுள்ள பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளை குறித்து ஒரு பட்டியல் போட்டு அவங்கள பாடுகளை சொல்லி மகிமையான வசனிக்க காலம் போதாது. பைபிள் அப்புறம் அவ்வளோ பெருசாக. ஆனால் சுருக்கமாக சொல்றாங்க கேட்போம்.
விசுவாசத்தாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாயிலை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். பட்டயக்கருக்கு தப்பினார்கள். பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவனானார்கள். அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய பிள்ளைகள் மீண்டு பெற்றார்கள். வேறு சில மேன்மையான உயிர்த்தலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையா வச்ச இல்லங்க நீங்க தப்பு பண்ணு கேள்விப்பட்டோம், அதனால வெளியே வாங்க, வர முடியாது, இன்னும் சிறைச்சாலை உட்கார போட. உங்கள்ட்ட பேசுற நான் இயேசுக்காக ஊழியத்துக்காக ராணுவ சிறையில் இருந்தேன். பல பாடல், பல புத்திரங்கள். ஆனா கர்த்தர் பலராய்ச்சி வரும்போது ஒவ்வொரு பாடுகளை சொல்லி சொல்லி லிஸ்ட் போட்டு வரிசைப்படுத்தி ஒரு பாடலை சொல்லும் போது பரலோகமும் அங்குள்ள தூதர்களும் பல ராஜ்யத்துள்ள பரிசுத்தவான்களும் நரகத்துள்ள பாவிகளும் இவருக்கு முன்பதாக மகிமையானவைகளை வசனிப்பார்கள். மகிமை மேல் மகிமை உண்டாகும். அதை அனுபவிக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். பிதாவுக்கு முன்பதாக இயேசு பேரை கூப்பிடார். உதாரணமா பேதுரு எடுத்துக்குவோம். டேய் இயேசுனார நேரத்தும் ஓட்டி சிலுவையில அதுக்கு நான் பார்க்கிறேன், தலையிலத்தும் போடணும். இந்த சம்பவத்தை பேதுரு பேரை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் அவருடைய பேரை சொல்லி இந்த ஒரு பல பாடுகள் பட்டிருப்பாங்க. இந்த ஒரு பாடை சொல்லும் பொழுது பிதாவுக்கு வசனிக்கும் போது பரலோகத்தில் தூதர் மகிமைப்படுத்துவார்கள், பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் மகிமைப்படுத்துவார்கள், நரகத்தில் உள்ளவன் கதியிடமா. மகிமையானவைகள் வசனிக்கப்படும். அதில் என்னென்ன விதத்தில் மகிமையானவைகள் வசனிக்கப்படும் என்றால், முதல் தலைப்பு பரலோகத்தில் பாடுகளினால் உண்டாகும் மகிமை வாசனிக்கப்படும். கேட்போம். வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலை அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பட்டயத்தினாலே வெட்டப்பட்டார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களை போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் ஓத்திரத்தையும் குறைவையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவளுக்கு பாத்திரமா இருந்தது. உலகத்தை அவர் பொருட்டா நினைக்கவில்லை. அவர் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். மொத்தத்தில் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், சகல பரிசுத்தவான்களும் பாரராஜ்யத்தில் வரும்போது இடைப்பார்ட்டு வரும்பொழுது ஒவ்வொரு ஆணையும் கூப்பிட்டு அவர்கள் வாழ்நாளில் அனுபவித்த இயேசுக்காக பட்ட பாடல் துன்பங்கள் உபத்திரங்களை பட்டியலிட்டு வரிசை போட்டு ஒன்று ஒன்றாய் சொல்லும் போது அதிக நித்திய கன மகிமை உண்டாகும். இந்த மகிமை உண்டாகும் போது பேரானந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பேரின்பம், பூரிப்பு அப்படியே புல்லறிக்கை பேசும்போது ஹல்லேலூயா. அப்ப நேரில் அனுபவிக்கும் எப்படி இருக்கும்? பேசுற எனக்கே புல்லறிக்கை. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த நினைவு வருது. அதற்கு தகுதி உள்ள பாக்கியவான்கள், ஆசீர் பெற்றவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்கதான் சீயோனே மகிமையானவைகள் உன்னிடத்துள்ள மகிமையால் வசனிக்கப்படும். மறுபடியும் சங்கீதம் 87:3 படித்து முடிப்போம். சங்கீதம் 87:3. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வாசனிக்கப்படும்.
தேவம் மகிமையும் வீர் சங்களே சிவதேவனின் பிள்ளையே சத்யநகர விசேஷங்களே விசேஷங்கள் வசைப்படுமே என்ப சத்தம் கேட்பாயா வானில் பரப்பாயா. பழைய பாட்டு. ஒவ்வொரு பரிசுத்தமான பாடுகள் அங்கே மகிமையாய் அதிக கனத்திற்குரிய நிச்சய மகிமையாக வாசனைக்கப்படும். நன்றி, வணக்கம்.